வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் அண்ட் இட்ஸ் கேல்குலேஷன். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன, அதனுடைய கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஸோ முக்கியமாக ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எப்போலாம் நம்ம வீடியோ போடுவோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் thing is stoichiometry and its calculation. அப்ப stoichiometry என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ப stoichio அப்படிங்கிற ரெண்டு வேர்டு, stoichio அப்படி stoichion அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது. இட்ஸ் a Greek word. stoichion அப்படினா இட்ஸ் எலிமெண்ட் னு அர்த்தம். சரியா? எலிமெண்ட் னு அர்த்தம். metron அப்படினா what is that? measurement அப்படினு அர்த்தம். measure னு அர்த்தம். கரெக்ட்டா? measure அப்படினு அர்த்தம். அப்ப எலிமெண்ட்ட மெஷர் பண்ண போறோம். which means that the mass of the respective reactants and products. அதை பத்தி சொல்றது தான் என்னது stoichiometry அப்படின்றோம். புரியுதா? அப்ப it measures the mass of reactant எவ்வளவு, mass of product எவ்வளவு அப்படின்னு ஈக்குவல் பண்றது தான் என்னது இந்த stoichiometry அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரைட். அப்ப இந்த stoichiometry in terms of molesல நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அதுக்கு அதாவது stoichiometryங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நைட்ரஜன் இருக்கு, react with hydrogen. கரெக்டா? இது என்ன ஃபார்ம் பண்ண போகுது? NH3 அப்படின்னு ஃபார்ம் பண்ண போகுது. கரெக்டா? இது வந்து எப்பயுமே பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக தான் எழுதணும். சரி, அப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, ரெண்டு நைட்ரஜன் போட்டுக்கிறீங்க. அப்போ போட்டால் இங்கே 3 × 2 6 ஹைட்ரஜன் வச்சு அப்போ 3 ஹைட்ரஜன் போட்டுரும். கரெக்டா? அப்போ முன்னாடி போடுற இந்த நம்பர்ஸ் தான் என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றோம். புரியுதா? அப்போ இந்த பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ல முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் தான் என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றோம். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரினா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாக்கியோமெட்ரி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன் போடணும், வாட் ஆல் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு ரைட், என்ன எழுதணும் அப்படின்னா ரைட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், balanced chemical equation. so chemical equation எழுதுறீங்க, அது வந்து balanced chemical equation இருக்கணும். சரியா? ரெண்டாவது you have to give stoichiometric coefficient. stoichiometric coefficient that will give the moles. எவ்வளவு moles react ஆயிருக்கு அப்படிங்கறது அது சொல்லும். சரியா? இப்போ இந்த moles நீங்க என்ன கன்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா moles into required quantity. required quantity என்ன? ஆக்சுவலா moles வந்து கிராம்ஸ்ல கேட்கலாம், இல்ல வால்யூம்ல கேட்கலாம். அப்படி என்ன மாதிரி கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணது என்ன பண்ணணும்? ரைட் தி required form. required form of equation அதை எழுதிடணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா calculate required data. என்ன டேட்டா கேட்டிருக்காங்களோ அதை எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம்? required data by using unitary method. unitary methodனா என்னன்னு பார்க்கலாம் இப்ப. சரியா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரியா? these are all the 5 steps. what is that? stoichiometry and its calculation போடுறதுக்கு இம்பார்ட்டன்டான 5 ஸ்டெப் என்ன? So write the balanced chemical equation, then stoichiometric coefficient in terms of moles கொடுக்கும், moles வந்து required quantity மாத்திக்கணும், அதுக்கப்புறம் write the required form of equation மாத்திக்கணும், அதுக்கப்புறம் calculate the required data by using unitary method. என்னன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ for example ஒரு calculation போடலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது calculate 0.250 moles of C2H5OH is burnt. Okay, burnt. Okay, so calculate 0.25 moles of C2H5OH is burnt to produce how many moles of CO2. அப்போ calculate the number of how many moles of carbon dioxide is produced when 0.25 moles of C2H5OH is burnt. Okay, அப்ப C2H5OH இந்த ஆல்கஹாலை burn பண்றாங்க,
பர்ன் பண்ணும்போது எவ்வளோ ஆல்கஹாலை பர்ன் பண்ணுறாங்க 0.25 மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸை பர்ன் பண்ணுறாங்க சரியா. அப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. அப்போ ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். அப்போ என்ன எடுத்திருக்கோம், C2H5OH கரெக்டாக, இது ஒரு ரியாக்டன்ட். பர்ன் பண்ணணும் என்ன தேவை, ஆக்சிஜன் மஸ்ட் கரெக்டா, ரைட். அதே மாதிரி இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வாட்டர் மட்டும்தான் சரியா, ரைட். இப்போ இது பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனாக மாற்றுங்க. இப்போ பேலன்ஸ் பண்ண ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மெட்டலு, அப்புறம் நான் மெட்டலு, அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஹைட்ரஜன், அந்த ஆர்டரில் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே மெட்டல் கிடையாது, நான் மெட்டல் கார்பன் தான் இருக்குது. கார்பன் இங்கே எத்தனை இருக்குது, 2 கார்பன் இருக்குது இந்த சைடில், ரியாக்டன் சைடில், ப்ராடக்ட் சைடில் 1 தான் இருக்குது, அதனால 2 போட்டுக்கிறீங்க சரியா. அப்போ 2 கார்பன் பேலன்ஸ் ஆச்சு, இங்கே 2 கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு சரியா. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்க, இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 4 + 1 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இங்கே 4 + 1 5 வந்துருச்சா, ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை 3ஆல் போடுறேன், 3O2 போடுறேன், என்ன வரும்னு பாருங்க, 6 ஆக்சிஜன் + 1 7 ஆக்சிஜன் ஆயிடுச்சு இந்த பக்கம். பட் இந்த பக்கம் 4 + அப்போ இதை 3ஆ போட்டால் 3 + 1 இது 3 ஆக்சிஜனு 4 ஆக்சிஜனு, அப்போ என்ன 7 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க, 5 + 1 6, அப்போ இங்கே 6, அப்போ 6 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் சரியா போச்சா, கரெக்டா. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனாக மாற்றிடும் சரியா, ரைட். இப்போ நான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஏன் அடுத்து என்ன பண்ணோம், சஃபிஷியன்ட் அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நமக்கு மோல்ஸில் தான் இருக்குது, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா பாருங்க, இப்போ 1 மோல் ஆஃப், இப்போ இங்கே முன்னாடி ஸ்டாக்கியோமெட்ரி தான் நம்பர் இருக்கா, எதுவும் இல்லை, அப்போ இது 1ன்னு வச்சுக்கணும். 1 மோல் ஆஃப் C2H5OH பர்ன் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கரெக்டா. அப்போ 1 மோல் ஆஃப் C2H5OH burnt to form 2 moles of CO2 கரெக்டா. 2 மோல் ஆஃப் CO2 கொடுத்துருச்சு ஓகேயா. ஆனால் எனக்கு எவ்வளோ தேவை, 0.25 மோல்ஸ்க்கு தான் தேவை. அப்போ 0.250 மோல்ஸ் ஆஃப் C2H5OH பர்ன் ஆச்சுன்னா 2/1 into 0.250. if you calculate it, that is 0.5. அப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், 0.5 moles of carbon dioxide is produced when 0.25 moles of C2H5OH is burnt கரெக்டா. அப்போ 0.5 moles of CO2 is formed by 0.25 0 moles of C2H5OH is burnt. புரியுதா, இது இவ்வளோ பேர்ன் ஆகும்போது இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 மோலுக்கு 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்திருக்குன்னா 0.5 மோலுக்கு 1, அப்போ 1 மோலுக்கு, அப்போ இங்கே 0.5 மோல், இங்கே 0.25 மோல்னா அடுத்தது 0.5 மோல்ஸ் தான். புரியுதா, சிம்பிள் கேல்குலேஷன். பாருங்க, 1 மோலுக்கு 2 moles of carbon dioxide ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இது 0.5னா இது 1, அப்போ இது 0.25னா ஆல்மோஸ்ட் இது 0.5 கரெக்ட். சிம்பிள் கேல்குலேஷன் எடுத்துடலாம் ஓகேயா. புரியுது இல்லையா, வெரி சிம்பிள். இந்த கேல்குலேஷன் நோட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேயா, ரைட். அடுத்த கேல்குலேஷன் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 2, அதாவது when 16 gram of methane, when 16 gram of methane is burnt, okay. So calculate the amount of water produced. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேனை பேர்ன் பண்ணும்போது சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரைட் தி பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ரியாக்டன்ட் என்னன்னா CH4 கரெக்டாக. பேர்ன் பண்ணணும் ஆக்சிஜன் தேவை கரெக்டா, ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு, அலாங் வித் தட் வாட்டர் மாலிக்யூல் கரெக்டா, ரைட். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்க, இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் பேலன்ஸ்டு 1 முடிஞ்சு சரியா, ரைட். அடுத்தது ஆக்சிஜன். எனக்கு ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது ஓகேயா. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இதை 2ஆக மாற்றிடலாமா, இதை 2ஆக மாற்றிட்டு இதை 2ஆல் போட்டிங்கன்னா இது என்ன 4 ஆக்சிஜன் ஆகிடும். ஆக்சிஜன் 4 ஆகிடும், இந்த பக்கம்
இதில் ஒரு 2 ஆக்சிஜன், இதில் ஒரு 2 ஆக்சிஜன், அப்போ 4 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. கரெக்டா? ரைட். அதே மாதிரி ஹைட்ரஜன் பாருங்க, ஹைட்ரஜன் எத்தனைக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கா, CH4 இங்கே 2 × 2 அப்போ 4 ஹைட்ரஜன், அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ மீத்தேன் + 2O2 gives CO2 + 2H2. இதான் பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். சரியா? இப்போ நான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டேன் சார். அப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டா என்ன ஃபார்ம் இருக்குன்னு பாருங்களேன். இது 1 மோலா, அதாவது செகண்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, இங்கே 2, இதில் 2. சரியா? அதான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். தேர்ட் ஸ்டெப் என்ன, மோல்ஸாக கிடைக்கும். அப்போ இது 1 மோல், இது ஒரு 2 மோல்ஸு, அதே மாதிரி இது ஒரு 1 மோல், இது ஒரு 2 மோல்ஸ். கரெக்டா? ரைட். அப்போ 1 மோல் ஆஃப் மீத்தேனை பர்ன் பண்ணால் 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்ன எழுதலாம், அப்போ இதை கிராம்ஸில் எழுதலாமா? இது எவ்வளோ, இதனுடைய அதாவது மோல்ஸ் இன்டு ரெக்வயர்டு குவான்டிட்டி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, amount of water production கேட்டிருக்காங்க, amount in grams கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், இதை மாசம் மாற்றணும். கரெக்டா? மாசம் மாற்றணும் என்ன பண்ணுவீங்க, என்னுடைய மோலா மாஸ் எவ்வளவு, 16 கிராம். கரெக்டா? இங்கே எவ்வளவு, ஒரு மோல்க்கு 32 கிராம்ஸ், அப்போ 2 மோல்ஸ்க்கு 32 கிராம்ஸ். கரெக்டா? ஒரு மோலுக்கு 32 கிராம்ஸ்னா இது 64 கிராம்ஸ், சாரி 64 கிராம்ஸ்னு எடுத்துப்போம். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 32, அப்போ 44 கிராம்ஸ்னு கிடைக்கும். கரெக்டா? இதே மாதிரி இங்கே பாருங்க, ஒரு மாலிகுல் 1 மோல் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ மாசு, மூல மாசு எவ்வளவு பார்த்தீங்கன்னா தெரியும், H2 2, ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 18. அது முன்னாடி 2 இருக்கிறதுனால 36 கிராம்ஸ். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அப்போ பாருங்க கொஸ்டின் என்ன, அடுத்த பாருங்க, ரைட் தி ரெக்வயர்டு ஃபார்ம். இதான் ரெக்வயர்டு ஃபார்ம். கரெக்டா? calculate the required data by using unitary method. unitary methodங்கிறது ஒன்றும் இல்லை, 1 மோலுக்கு இவ்வளோ இருக்குன்னா நமக்கு இருக்கிற மோலுக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும். இப்போ 16 கிராமுக்கு 36 கிராம் ஃபார்ம், அப்போ டேரெக்டாக எடுத்துடலாம். கரெக்டா? யூ நோ நீட் டு கால்குலேட் எனிதிங். பாருங்க 16 கிராம் தான் கொஸ்டின்ல இருக்கு. அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேன் இஸ் பர்ன்ட் அப்படின்னா தட் ஃபார்ம்ஸ் 36 கிராம் ஆஃப் வாட்டர். கரெக்டா? 16 கிராம் ஆஃப் மீத்தேன் is burnt to give 36 gram of water. அவ்வளவுதான், problem is over. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷன் இதுதான். just note it down. we'll move on to one more problem. okay, problem number 3 பாருங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, how many moles of methane is required to produce 22 gram of carbon dioxide after combustion அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ மோல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மீத்தேன் எடுத்து பேர்ன் பண்ணுறீங்க, அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபார்ம் ஆகும்போது 22 கிராமுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் நம்ம எடுத்து எரிக்கணும்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதிடலாம். மீத்தேனா, எஸ், தென் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி வாட்டர் ஃபார்ம் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். சரியா? ரைட். பாருங்க, போன தடவை பார்த்தோம், இங்கே 2 போட்டு பேலன்ஸ் பண்ணோம். கரெக்டா? ஏன்னா கார்பன் 1 பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் வந்து 4, இங்கே 2, இங்கே 2, 4, தென் ஹைட்ரஜன் இங்கே 4, இங்கே 2 × 2 4. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அடுத்தது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ். என்ன கொடுக்குறோம், இங்கே ஸ்டாய்கியோமெட்ரி 1 தான், இங்கே 2 தான். அதாவது இது 1 மோல்னா இது 2 மோல். கரெக்டா? இங்கே 1 மோல் அப்படின்னா இது 2 மோல். கரெக்டா? சிம்பிள். கரெக்ட்? ஓகே. இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு? அப்போ 1 மோல் ஆஃப் methane produces 1 mole of CO2. கரெக்டா? அப்போ 1 mole of CO2 in grams எவ்வளோ கண்ணா? 1 mole of CO2 in grams எவ்வளவு? இட்ஸ் நத்திங் பட் கார்பனுக்கு ஒரு 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனுக்கு 32. அப்போ 32னா எவ்வளோ வரும்? 44 கிராம்ஸ். கரெக்டா? அப்போ 1 mole of methane forms 44 grams of carbon dioxide. அப்போ 1 mole of methane forms 44 grams of carbon dioxide. கரெக்டா? ஆனால் எனக்கு என்ன வேணும் சார்? 22 gram of carbon dioxide எவ்வளோ மோல் ஆஃப் மீத்தேன்லேருந்து வந்திருக்குன்னு எழுதணும். சரியா? அப்படியே ஆப்போசிட் உள்ட்ட அடிக்கணும். சரியா?
பார்க்கலாமா? அப்போ எப்படி எடுக்கலாம்? அப்போ 22 gram of CO2 which is equal to 1 mole of CO2 by 44 grams. கரெக்டா? அப்போ 1 mole of CO2 இங்கே வந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகிடும்? which is equal to 22 by 44 which is nothing but 22 by 44 என்ன வரும்? 1 by 2 which is equal to 0.5. அப்போ 0.5 moles of methane is required to produce 22 gram of carbon dioxide after combustion. அப்படின்னு புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுது இல்லையா? ஸோ இதானது ஸ்டாக்கியோமெட்ரி ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன். டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.